ஓம் ஈஸ்வரா குருதேவா. கல்வி அறிவு இல்லாத போது அதை மற்றவர்கள் அது காவியமாக அது தீட்டி அவர் வெளிப்படுத்தி இதெல்லாம் 3000 ஆண்டுகளுக்குள் வந்ததுதான். யாரும் வான்மீகி எல்லாம் 4000 3500 ஆண்டுகளுக்குள் தோன்றியவர்கள் தான். அந்த 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வெளிப்படுத்திய அந்த உணர்வின் சக்தியை தான் ராமாயணமாக காவியங்களை படைத்து அரசர்கள் மக்களுக்கு அதை வெளிப்படுத்தினார்கள். இதே போன்றுதான் ஒவ்வொரு காவிய காப்பியங்களும் வியாசகர் அவரும் இந்த 3500 ஆண்டுகளுக்கு முன்தான் பிறந்தார். ஆனால் அகசியரோ உங்களுக்கு எல்லா காவிய காப்பியங்களிலும் வரும். அவர் மெய்வெளியை அவர் அறிந்துணர்ந்த பின் இந்த பூமியின் ஆக்கத்தை உலகம் முழுவதுக்கும், அதாவது வடதுருவத்திலிருந்து தென் துருவ வரையிலும் இவருடைய உயிராத்மா எல்லா அனைத்து இடங்களிலும் சென்று பார்த்து உணர்ந்து வந்தது. அதனால்தான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கு இறைவா போற்றி என்றும் இந்த பூமியின் செயலாக்கத்தை முழுமையாக வெளிப்படுத்தி இந்த பூமி பேரண்டத்திலே எவ்வாறு உருவெற்றது, அதற்கு உயிரணுவின் தோற்றங்கள் எவ்வாறு உருவெற்றது என்ற நிலையை வெளிப்படுத்தியவர் அகசிமா மகரிஷி. ஆக அவர் எங்கெங்கெல்லாம் அமர்ந்திருந்தாரோ அவர் ஜீவசக்தி பெறும் இடங்களில் அனைத்துமே இப்போ நீரே இல்லாத ஒரு மலைப்பகுதியில் அவர் அமர்ந்திருந்தால் போர். அவர் எடுத்துக்கொண்ட உணர்வின் ஜபத்தால் அவர் ஈட்டுக்கொண்ட உணவுகள் அந்த புவியின் அந்த மலப்பாங்கான பாறைகளில் பதிவானால் போதும். அந்த பதிவான நிலையை கொண்டுதான் மேகங்களாக செல்லும் அனைத்தையும் அந்த பாறைகள் கவர்ந்து அது நீராக வடித்து மலையின் உச்சியிலே நீர்கள் சில பகுதிகளில் நீர் ஊட்டு வந்துகிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு வறட்சியான காலமா இருந்தாலும் சரி அங்க நீர் ஊட்டை பார்க்கலாம். ஏனென்றால் அந்த மகரிஷிகள் அவ்வாறு அந்த இடத்திலே அவர்கள் அமர்ந்து ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த நாடு செழிக்க வேண்டும் என்று அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் தன் மூச்சலையின் எண்ண அலைகளை பரப்பி சென்றவர்கள். அதை போன்று இன்று நாம் இந்த தபோவனத்தில் அந்த அகசிமா மகரிஷியின் அருள் ஒளியை நாம் ஈர்த்து அனைவரும் நம் உடலிலே பதிய செய்து நம் உணவின் எண்ண அலங்களை நாம் படரச் செய்து நாம் இருந்து இப்போ எடுத்துக்கொண்ட இந்த மூச்சாலையின் தன்மைகள் நாம் எங்கே அமர்ந்திருக்கிறோமோ அங்கேயும் பதிய வேண்டும் என்று இந்த எண்ணத்துடன் நாம குருவாரை வேண்டி இங்க வருவோர் அனைவருக்கும் இந்த ஜீவ சக்தியின் தன்மை பெற வேண்டும் என்ற இந்த நோக்கத்துடன் இது செயல்பட்டது. இப்ப உதாரணமா நாம் ஒருவருக்கொருவர் வருத்தமான நிலைகள் பேசிக்கொண்டு உணர்வுகள் இருக்கப்படும் போது புவியின் ஈர்ப்பிலே அந்த உணர்வுகள் படப்பட்டு நாம் எங்க வருத்தமான செய்திகளை பரிமாறிக்கொண்டோமோ அது சிறிது நேரம் கழித்து பார்த்தால் அவ்விடத்தில் அந்த அலைகள் படரே நாம் அங்கே சென்ற பின் அதே உணர்வை அங்கே மீண்டும் பூமியிலிருந்து வெளிப்படும். இதை போன்று நாம் அந்த அகசிமா மகரிஷியின் அருள் ஒளியை நாம் சுவாசித்து நம் உடலுக்குள் அந்த உணர்வின் சக்தியை பெருக்கியும் நாம் எந்த தரையிலிருந்து நாம் அமர்ந்து இந்த உணர்வின் சக்தியை நாம் பெற்றோமோ அந்த மகரிஷியின் அருள் ஒளி இங்கே படர்கின்றது. இங்கே தரையிலும் அது படர்கின்றது. மீண்டும் அடுத்தடுத்து நீங்க வந்த ஒவ்வொரு அன்பர்களும் இன்று நீங்க தியானம் இருந்த இடத்தில் மீண்டும் அடுத்து வரும் நண்பர்களுக்கு இந்த உணர்ச்சிகள் அங்கே கிடைத்து அந்த நண்பர்களுடைய மூச்சலைகளும் இங்கே பட்டு அது அவர்களுக்கு இந்த மூச்சலைகளால் சேர்க்கப்பட்ட அந்த அணு உணர்வுகள் வளர்ந்து அந்த மூச்சின் உணர்வின் நிலைகள் கொண்டு இங்கே மழைப்பொழியும் இந்த மகிழ்ச்சி ஊட்டும் இந்த செய்திகள் சீக்கிரம் தொடரும். காரணம் இன்று உலகம் முழுவதுக்கும் விஷத்தன்மைகள் பரவி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே நல்லதை சிந்திக்கும் செயல் இழந்து இருக்கின்றோம். ஏனென்றால் விஷத்தின் பாங்கு நமக்குள் அதிகமாக செலுத்தி விட்டது, சென்று விட்டது.
ஆகையினால அதிலிருந்து நாம் மேலுவதற்கு நல்லதை சிந்திக்கும் திறனை அற்றிருக்கின்றது. நல்லதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று இந்த உணர்வுகளை நாம் தூண்டி எண்ணி ஏங்கியிருந்தாலும், ஆனால் நல்லதை நினைக்கும் போதே நாம் பெரிய சுமையை தூக்குவது போன்று சிறிது நேரம் நம் உடலே சோர்வடைந்துவிடும். இது நம்மால் சாத்தியமா என்ற நிலையைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கும். நாம் எக்காரியம் நல்லது செய்ய வேண்டும் என்றாலும் நம்முடைய உடலின் உணர்வுகள் நல்லதை சிந்தித்து செயல்பட்டாலே அது தாங்கும் இயல்பு நமக்கு இல்லை. காரணம், இப்ப வேதனை என்ற நிலைகள் நீங்க எண்ணும் போது நம் உணர்வுகள் துடிக்கப்பட்டு இப்படி ஆய்விட்டோ என்று முறுக்கேறும். அதன் வழியிலே நம்ம சரீரங்கள் வேகமாக நகர்த்தி செல்லும். ஒருவன் செய்யும் தவறின் உணர்வுகளை நாம் ஊட்டி உடனே அது வேகமான நிலைகளை நம் உடலை இயக்கிவிடும். ஆனால் நல்லது செய்ய வேண்டும் என்று இயக்கத்தை நீங்கள் சுவாசித்தால் உங்களுக்குள் இந்த காரமான உணர்வுக்குள் அது சிக்கிய உடனே, இந்த விஷமான உணர்வு உங்க உடலிலே வளர்ந்து கொண்டிருப்பதாக இது சிக்கிய உடனே உங்களுக்குள்ளேயே இது பலவீனத்தைப்படுத்தி நாம் செய்வோமா என்று சூழடைந்து கீழே உட்காரச் செய்யும். இது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். நல்லதை நீங்க சிந்தித்தாலே போதும். இது செயல்பட வேண்டும் என்று அது முயற்சி எடுக்கும் போது சிறிது நேரத்திலேயே அந்த உணர்வு தூண்டி உங்களை உட்கார வைத்துவிடும். காரணம், அடிக்கடி நாம் மனித வாழ்க்கையிலே நாம் சந்திக்கும் புத்தகவாயிலும் அரசியல் நிலைகளிலையும் ஒவ்வொரு வாழ்க்கையுடைய தொழில் நிலைகளிலையும் நடக்கும் இந்த உணர்வின் சக்திகள் அடிக்கடி நாம் வேதனையும் கோபமும் ஆத்திரமும் எடுத்துக்கொண்ட உணர்வின் ஆற்றல் நமக்குள் பெருகிருக்கும் போது நாம் நல்லதை எண்ணி நாம் சுவாசித்தால் இந்த உணர்வின் சுவாச அலைகள் நமக்குள் இயங்குவதற்கு ஒரு அச்சத்தை ஊட்டி உள்ளடங்கிவிடும். அப்படி அடங்குவதனால அடுத்து நாம் செய்ய வேண்டும் என்றால் அது உறுதி கொண்டு செய்ய முடியாத நிலையில் சோர்வடைந்து விடுவோம். இதெல்லாம் இந்த உணர்வின் இயக்கம் என்ற இந்த பேருண்மையைத்தான் அகஸ்திய மகரிஷி ஒரு அணுக்குள் அணு இயக்கத்தின் ஆற்றலை தெளிவுறுத்தி காட்டினார். ஆகவே அவரின் அலைகள் எப்படி முதல்ல வான்மீகிக்கு இந்த பூமியில் இருக்கப்படும் போது இந்த உலகம் முழுவதுக்கும் அவர் மூச்சாலே பேர் உண்மையின் தன்மையை வெளிப்படுத்திய அந்த அணுவின் சக்தி அவர் பூமியில இருந்த நிலைகள் வான்மீகிக்கு கிடைத்து அந்த உணர்வின் சக்தி கூட கலந்து அந்த விண்ணை நோக்கி ஏகும் போது அந்த விண்ணின் அலைகள் கதிரவனின் காந்த சக்திகள் கூடி அந்த காந்த சக்தியின் துணை கொண்டு விண்ணில் இருக்கக்கூடிய சப்தரிஷி மண்டலங்களிலிருந்து வரக்கூடிய உயர்ந்த ஆற்றலை தனக்குள் ஊடுருவி அவர்கள் கண்டறிந்த பேர் உண்மையுடைய நிலைகள் வான்மீகி அந்த வழிப்படுத்தினார். அதை போன்று அகஸ்திய மகரிஷி அவர் பேசிய இந்த உணர்வின் ஆற்றல் அவர் உயிராத்மாவுடைய நிலைகள் அது ஒளியாக சென்று சப்தரிஷி மண்டலங்களாக இன்றும் அவர் சூழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆக நாம் பேசும் இந்த தமிழ் என்பது போன்று இன்று அவர் எந்த மொழியின் தன்மை கொண்டு அவர் உணர்த்தினாரோ அந்த மொழி நம் மண்டலம் மட்டுமல்ல பிற மண்டலங்களிலும் உண்டு. ஒரு பிரபஞ்சத்துக்குள் நாம் சூரிய குடும்பம் பூமியா இருந்தாலும் இதை போன்று இன்னொரு சூரிய குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய பூமியிலே அங்கே மனிதர்கள் வாழுகின்றார்கள். அங்கேயும் இந்த தமிழ் எற்றி இருக்கின்றது. இந்த பண்டைய கால தமிழின் நிலைகள் அங்கேயும் இருக்கும். ஒரு சில கோள்களில் இருந்து நமது பூமியை போன்று வேறொரு பிரபஞ்ச கோள்களில் இருந்தும் செய்திகள் அநேகமாக இந்த விஞ்ஞானிகள் இந்த பாஷையின் அறிவிப்பை கூட அறியலாம். ஏன்னா ஒளி கொண்டு ஒளியின் தன்மையை ஈர்க்கும் சக்தியுடைய நிலைகள் விஞ்ஞானிகள் அறிகின்றனர். ஆனால் இவர்கள் அறிவதற்கு முன்னாடி இவர்கள் அழிந்து விடுவார்கள். காரணம், இன்று நாம் எடுத்துக்கொண்ட உலக அரசியல் நிலைகள் கொண்டு மதங்களாக சித்தரிக்கப்பட்டு மதத்தின் அடிப்படையிலே தான் போர் செய்து நாடை பிடிக்கும் நிலைகள் கடந்த காலங்களில் வளர்ந்தது. அந்த உணர்வின் தன்மைகள் காலத்தாலே பல நிலைகள் மாறினாலும் இந்த விஞ்ஞானத்தின் வளர்ச்சி ஏற்பட்ட பின் மதப்போர்களுடைய நிலைகள் இன்று உச்சக்கட்டத்திற்கு எட்டிவிட்டது. ஆக அந்த மதப்போரின் தன்மை இந்த உலகத்திலே குறுகிய காலத்திற்குள் போர் முறைக்குள் வந்துவிட்டது. ஆனால் அது சீக்கிரம் இவர்கள் கண்ட நவீன குண்டுகள் உலகம் முழுவதுக்கும் விஷமாக பாய்ந்து உலக மக்களுடைய எண்ணங்கள் சிதறப் போகின்றது. ஆனால் இன்று நாம்
எத்தனையோ ஆசைகள் கொண்டு நாம் அப்படி வாழ்வோம் இப்படி வாழ்வோம் என்று மனக்கோட்டை கெட்டிக் கொண்டிருக்கின்றோம். நாம் எப்படிதான் வாழ்ந்தாலும், எத்தனை விட மாடி மாளிகை கோபுரம் கெட்டினாலும் இந்த உடலுக்குள் வாழ்வது ஒரு சிறிது காலமே. ஆக இந்த உடலில் இந்த விண்ணுலகின் ஆற்றலை இன்று வான்மீகி எப்படி தன் அறியாத நிலைகள் இருந்தாலும் சந்தர்ப்ப வசத்தால் அவர் ஏற்படுத்திக் கொண்ட அந்த உணர்வின் தன்மையை விண்ணுலகத்தின் ஆற்றலை காட்டியதோ, அன்று அகஸ்திமா மகரிஷி அவர் வெளியிட்ட இந்த உணர்வுகள் அவர் உணர்வுகளே சிக்கப்பட்டது. இதை போன்றுதான் அந்த அகஸ்திமா மகரிஷியின் அருள் சக்தியை நாம் பெறுவதற்கு அந்த சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்கின்றோம். அந்த சந்தர்ப்பம் தான் நாம் இதுவும் தியானம். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த உடல் இருக்கும் போதே, இந்த உடலுக்குள் நல்ல உணர்வின் ஆற்றல் இருக்கும் போதே அன்று அந்த அகஸ்திமா மகரிஷியின் அருள் சக்தியை நாம், அந்த உணர்வின் ஆற்றலை நாம் பெற்று அதன் வழிகொண்டு விண்ணின் ஆற்றலை நாம் பெற முடியும். அந்த பெறுவதற்குண்டான நிலையே இன்று நமக்கு குருநாதர் வழிகாட்டி அந்த அருள் வழிபடி அவர் ஆற்றலுடன் கொண்டு மற்ற மகரிஷிகளின் அருள் சக்தியை நாம் பெற முடிகின்றது. ஆக அந்த பெரும் அந்த சக்தியினுடைய தன்மையை நாம் பெற்று நாம் விண்ணுலகம் அடுத்து நாம் எந்த ரிஷியுடைய தன்மைகள் இருக்கிறார்களோ அங்கேதான் நாம் செல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த குறுகிய காலத்திற்குள் நம்மளுக்கு அவகாசமே இல்லை. ஆகையினால இந்த தியானம் எடுத்துக்கொண்ட அனைத்து அன்பர்களும் உங்களுக்கு கொடுத்த இந்த ஆத்ம சுத்தி, இந்த ஆயுதத்தை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்குள் சங்கடமோ துன்பமோ தொல்லைகள் ஊட்டிக் கொண்டிருக்கும் அந்த உணர்வின் சக்தியை உங்களுக்குள் ஊடுருவி உங்களை இயக்க வண்ணம் தடுக்க ஆத்ம சுத்தி என்ற ஆயுதத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சில உண்மையுடைய நிலைகளை இந்த அகஸ்தியருடைய தன்மைகள் நாம் எவ்வாறு பெற்றேன் என்று அனைத்தும் நாம் முழுமையா உங்களிடம் அது சொல்லிட முடியாது. ஏனென்றால் குருநாதர் கொடுத்த அந்த அருள் வழிப்படி அகஸ்திய மகரிஷி பெற்ற அந்த அருள் வழியினுடைய சக்தியினுடைய தன்மைகளை அவர் உணர்வின் ஆற்றலை உங்களுக்குள் பெறச் செய்கின்றோம். இது உங்களுக்குள் வளர்த்து கொண்டு அந்த பேருண்மையை உங்களுக்குள் அறிவதே நலம். சாதாரணமா எந்தெந்த பேருண்மையா இருந்தாலும் பெரும் பகுதி நீங்க பெறுவதற்கு உண்டான தகுதி, அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் நாம் எடுக்கும் இப்ப தியானமும் சில உபதேசங்களும். பேருண்மையுடைய நிலைகளை பெறுவதும் அனைத்தும் நாம் சொல்லிவிட்டால் நாம தெரிந்து கொண்டோம் என்ற அலட்சியம் நமக்குள் நிச்சயம் தெரியும். ஆனால் தெரிந்து விட்டோம் என்ற நிலைகள் வெறும் வாய்ச்சொல்லால்தான் நாம் பேச முடியுமே தவிர அந்த உணர்வின் ஆற்றல் நமக்குள் வராது வண்ணம் போய்விடும். ஆகையினால்தான் பெரும்பகுதியான நிலைகளை அவ்வப்போது உங்களுக்குள் அந்த மெய்வெளியின் உணர்வு உங்களுக்குள் பதிவு செய்வதற்கு ஒவ்வொரு உபதேச நிலையும் அதை ஏற்படுத்தி அந்த மகரிஷிகளின் அருள்வழியை ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் அது பெற்று அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அந்த உணர்வின் ஆற்றலை அது பெற்று உங்களுக்கு இதே போல அந்த சந்தர்ப்ப நேரத்தில் தான் உங்க கூலிகளை நாம் செலுத்த முடிகின்றது. வான்மீகி பெற்றது ஒன்று, நாம் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம். ஏனென்றால் இனி 96, 98ங்கிற போதெல்லாம் 96 ரொம்ப மோசமாதான். 96க்குள் நாம் நிலைமைகள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. எதிர்கால குழந்தைகளோ இன்னைக்கு அவர்கள் வாழ வேண்டிய நிலைகள், அவர்களுக்குள் இதெல்லாம் வாழச் செய்வதற்கு இன்று அகஸ்திய மகரிஷியின் அருள் சக்தியை நீங்க அனைவரும் இதை பெற்றிருக்கின்றீர்கள். அவர் ஆற்றலின் தன்மை பெறுவதற்கு இனி உங்களுடைய முயற்சி தான் தேவை. ஏனென்றால் வான்மீகிக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து அவர் ஏகிய நிலையை கொண்டுதான் விண்ணின் ஆற்றலை பெற்றார். அந்த விண்ணிலே வந்து அங்கிருந்து வெளிப்பட்ட அந்த ஒரு அணுவின் பேர் தான் நாரதன் என்பது. ஒரு அணுவுக்கு ஒரு குணத்தை பண்ண உடனே அந்த நாதம் தான் நாம சுவாசிக்கும் ஒரு உணர்வின் அணுக்குள் இருக்கக்கூடிய அந்த உணர்வின் மனம்தான் நாதமாக இயக்குகின்றது. அதனால்தான் சரஸ்வதிக்கு வீணை, அதை போன்று நாரதருக்கும் வீணை. ஆக அவர் 7, இங்கேயும் 7 தான். ஆக அந்த நாரதர் அந்த மெய் ஒளியின் தன்மையை, பேரின்பத்தின் உணர்வின் தன்மையை அந்த சப்தரிஷி மண்டலங்களாக அது உருவற்று அங்கிருந்து வெளிப்படும் அந்த உணர்வின் அணுத்தான் நாரதன். விண்ணை நோக்கி பார்க்கும் போதுதான்